வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அடித்து ஆடும் பவன் கல்யாண், உதயநிதி மீது விமர்சனம், அதிமுகவுக்கு பாராட்டு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் திமுக இடையே விவாதம் ஏற்பட்டுள்ளது. சனாதன தர்மம் குறித்து தொடங்கிய இந்த விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பவன் கல்யாண் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பாராட்டியிருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபல நடிகரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வராக இருப்பவர்தான் பவன் கல்யாண். திருப்பதி லட்டு தொடர்பாக சமீபத்தில் எழுந்த சர்ச்சைக்காக பவன் கல்யாண் விரதம் இருந்து வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடிய என்றும் கூறி வருகிறார் பவன் கல்யாண் அவர்கள். சமீபத்தில் பவன் கல்யாண் செய்தி தொலைக்காட்சியில் அளித்திருக்கும் பேட்டி தான் சமூக வலைதளங்களில் வைரலானது. அதில் அவர் தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து பேசியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் தனக்கு பிடித்த கலைஞர்களை பேரை சொல்லி பாராட்டியிருந்தார். திருப்பதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பவன் கல்யாண் சனாதன தர்மத்தை அழிக்கப் போவதாக சில பேர் சொல்லி வராங்க. உண்மையிலே சனாதனத்தை யார் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அழிந்து போவாங்க. உதயநிதி ஸ்டாலின் மீது விமர்சனம் செய்திருக்கிறாரு. இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர், ஆந்திர துணை முதலமைச்சர் என்று சமூக வலைதளங்களில் விவாதம் நடந்து வருகிறது. பவன் கல்யாண் மீது திமுகவினருக்கும், திமுக மற்றும் உதயநிதி மீது பவன் கல்யாணிற்கும் ஆதரவாளருக்கும் மாறி மாறி விமர்சனம் செய்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது பவன் கல்யாண் அவர்கள் கொடுத்தது திமுக மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் குறித்தும் பவன் கல்யாண் தனது எக்ஸ்தல பலத்தில் பாராட்டி போட்டிருக்காரு. அந்த பதிவில், நான் சென்னையில் இருந்தபோது எம்ஜிஆர் குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மீது நான் மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். அக்டோபர் 17 அதிமுக 53வது ஆண்டு விழாவை சந்திக்க உள்ளது. அதற்காக அந்த கட்சியின் தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தமிழ் ஆசிரியர் எம்ஜிஆர் குறித்து முதல்ல என்னிடம் அறிமுகம் செய்தார். அவர் 2 திருக்குறள் சொல்லி அதற்கு எம்ஜிஆரிடம் மிகவும் பொருத்தமானவர் என்று கூறினார். கொடையள்ளி செங்கோல் குடிம்போல் 4ம் உடையன் வேந்தர் கோழி என்ற திருக்குறளை குறிப்பிட்டு நேர்மை, மக்கள் மீதான அக்கறை உள்ளிட்ட தகுதிகளை கொண்டவர் என கூறியிருந்தார். இதற்கு முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் எக்ஸ்தல பக்கத்தில் பவன் கல்யாண் அவர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் சமத்துவம், சமூக நீதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா வளர்த்து அதிமுக தொடக்க விழாவை முன்னிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆந்திர துணை முதல்வரும் நன்றி என கூறியிருக்கிறார். இந்த பதிவுக்கு தான் எக்ஸ்தல பக்கத்தில் பவன் கல்யாணுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சி தலைமுறை கடந்தும் கோடிக்கணக்கான மக்கள் மனதில் இருந்து எப்போதுமே நீங்காமல் இருக்கும் உங்களது தலைமையில் எடப்பாடி இந்த சாதனைகளை தொடரட்டும் என்று பவன் கல்யாண் அவர்கள் கூறியுள்ளார். இதையடுத்து அதிமுக பலருமே பவன் கல்யாணுக்கு நன்றி தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.